ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பைரி அப்படின்னு தான் சொல்லணும். நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைடு நல்லாவே போகும்னு நினச்சேன். பட் அது கேப் டவுன் ஆகி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகும்ன்ட்டு எதிர்பார்க்கல. பட் நல்ல ஒரு கேப் டவுனு, ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் நினைக்கிறேன். நல்ல ஒரு கேப் டவுனு. பட் நான் வந்து ட்ரெண்டிங் டவுன் சைட்லேயே ஆகும்னு எதிர்பார்த்தேன், பட் ஆகலை. பட் அதுக்கு ஆப்போசிட்டில் மார்க்கெட் வந்து போச்சு. ஒரு சூப்பரான ஒரு கன்சாலிடேட்னு சொல்லணும். ஆல்மோஸ்ட் 11-12 மணிக்கே தெரிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் 54,000 புட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஒரு அடிஷன் இருந்தது. இதே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் மார்க்கெட் இங்கேயே வச்சு முடிச்சிருவாங்கன்ட்டு. ஸோ நல்ல ஒரு கன்சாலிடேஷன். ஸோ இந்த பிபி டைனமிக்கில் கூட ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரியே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் சொல்லணும். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% என்னுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. 100% கூட வச்சுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. பட் கேபிட்டலை வேறு எங்கேயா யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் காலையிலே ஒரு 11-12 மணிக்கு நான் புக் பண்ணிட்டு கேபிட்டலில் வேறு இடம் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, எனிவே நல்ல ஒரு எக்ஸ்பைரி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நிஃப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி, அதோட விஷயங்களை பார்த்துடலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிஃப்டியுமே ஒரு கேப் டவுன் தான், ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் வந்து பேங்க் நிஃப்டி அளவுக்கு வந்து தாக்கு பிடிச்சிதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து டாப் கெய்னர்லேயே நிறைய ஸ்டாக்ஸ் இருந்தது. பட் இது வந்து இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கீழே போக தான் ட்ரை பண்ணிச்சு. ஆக்சுவலாக இவன் தான் பிடிச்சி பேங்க் நிஃப்டி இழுக்க பார்த்தான். பட் எண்ட் ஆஃப் டே ஒரு 3 மணிக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் ப்ளஸ், ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் 25,930 இருந்தது. மேலே வந்து பார்த்திங்கன்னா 26,030. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 26 மேலே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம் 26 மேலே வந்து க்ளோசிங் வச்சுருக்கு. ஒரு அருமையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். பிபி டைனமிக்கை க்ளோஸ் பண்ணுற மாதிரி முடிஞ்சிருக்கு. பட் ஈஓடி அப்படின்றதுனால இது இக்னோர் பண்ணிக்கலாம். லெட்ஸி நம்ம கம்ஃபர்டபுள் ஐவியும் கொஞ்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிஃப்டி நாளைக்கு எங்கே எக்ஸ்பீரி ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் செயினில் நம்ம கம்ஃபர்டபுள் ஐவியை பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போக 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 பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் ஒரு வேளை கீழே போச்சுன்னா பயம் கம்மியாகும் அப்படின்ட்டுருக்கு. ஸோ ப்ரிஃபரபிள் ஐவி கொஞ்சம் டவுன் சைடில் இருக்குது. மேபி சொல்கிறதுக்குள்ள 25,900க்கும் 26,100க்கும் நடுவில் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பா. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போதும் இந்த மணியில் கால் ஆப்ஷன் அன்வைன் பண்ணப்பட்டிருக்கு சேஞ்ச் இன் ஓஏயில். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் ஓஏயில் இந்த மணியில் கூட புட்டில் எழுதியிருக்கிறாங்க. இதுதான் விஷயம். ஸோ ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ 26,000 கால் அண்ட் புட்டு. ஸோ மேலே ஒரு 150 பாயிண்ட்டு, கீழே ஒரு 180 பாயிண்ட்டு. இதுதான் நாளைக்கு ரேஞ்சாக இருக்கும் அப்படின்ட்டு கரண்ட்டாக ஸ்ட்ராடலோடைய விஷயங்கள் சொல்லுது. ஸோ லெட்ஸி நம்ம பார்க்கலாம். எஃப்ஏயோடைய விஷயங்களை பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நேற்று வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்கில் இருந்தது. அதனால தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி உங்களுக்கு செல்லிங்காகவே இருக்கும். ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, இந்த டேட்டா எப்போ வருதோ ஒரு 7-8 மணிக்கு மேலே நீங்கள் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை பாருங்கள். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி க்ரீன்லேயே இருந்ததுன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே க்ரீனில் இருக்குன்னு அர்த்தம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ரெட்டில் இருக்குது அப்படின்னா ஒன்று குளோபல் மார்க்கெட் இறங்கியிருக்கும், இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நெகட்டிவாக இருக்கும். இது நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன். ஸோ நிஃப்டிலையும் செல் பண்ணியிருக்காங்க, பேங்க் நிஃப்டி எல்லா இண்டெக்ஸ் ஃபியூச்சரும் செல் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து டெய்லி இப்போது ஒரு நாளுக்கும் இண்டெக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குல்ல, ஸோ அதனால் மேபி கூட இருக்கலாம். ஸோ ஒரு 8 to 9 o'clock வந்து நீங்கள் இது அப்டேட் ஆனதும் இன்றைக்கான விஷயங்களை பாருங்கள். இது நேற்றோட விஷயங்கள். ஸோ உங்களுக்கு புதுசாக ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோவை ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ செக்லிஸ்ட்டை பார்த்துடலாம் நண்பா. ஸோ செக்லிஸ்ட்டை பொறுத்த மட்டுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பெரிய மூவ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அது கேப் டவுனாக ஆகிட்டு அகெயின் வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சு. பட் நாளைக்கு செப்டம்பர் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஸ்டாக்குக்கு எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் நான் எதிர்பார்த்த மூவ் வந்து நாளைக்கு வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்குது. என்னை பொறுத்த மட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ வரையும் ஒரு கிட்டத்தட்ட 68 பாயிண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்பு. ஒரு கேப் அப் ஆகிட்டு கூட இறங்கலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதை எதிர்பார்க்குறேன். பட் பார்க்கலாம், தெரியல. ஸோ ஐவி ரேஞ்சை பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்னது 25,900க்கும் 26க்கும் நடுவில் ஐவி ரேஞ்சு கம்ஃபர்டபுளாக இப்போ வரைக்கும் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் இந்தியா விக்ஸ் ஏறும்னு நினைக்கிறேன். கேப் டவுன் ஆனாலும் இந்தியா விக்ஸ் வந்து பெருசாக வந்து ஏறாது. ஏன்னா வந்து அப்போ இறங்கும். ஏன்னா கம்ஃபர்டபுள் ஆகி டவுன் சைட் நோக்கி இருக்குது அப்படின்றதுனால கேப் அப் ஆனாலும் இறங்கும் அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம்.
ஸ்டாடலோட ரேஞ்சு கிட்டத்தட்ட 25,900க்கும் 26,100க்கும் நடுவில் இருக்குது. ஒரு 120 பாயிண்ட் கலெக்ட் ஆகிருக்கு. மேபி ஒரு 100 பாயிண்ட் இல்லைனா 150 பாயிண்ட் ரெண்டு சைடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ டெக்னிக்கல்ஸில் நிஃப்டிக்கு இதுதாங்க விஷயம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல் டைம் ஹை நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 26,032 அண்ட் 26,000க்கு மேலே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இன்னையோட லோ தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லோ 2 டேஸோட லோ. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கண்டிப்பாக நேற்றை வந்து பார்த்திங்கன்னா முங்கியிருக்கும் அப்படின்றது வந்து ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ப்ளஸ் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிபி டைனமிக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து இங்கே ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஏன்னா இது 2 டேஸோடைய ஹை அண்ட் லோ. ஓகேங்களா? ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா பிபி டைனமிக்கில் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் இதே தான் 2 டேஸோட ஹை அண்ட் லோ பாயிண்ட்டு. ப்ளஸ் இது கூட பிபி டைனமிக்கும் யூஸ் பண்ணிக்கங்க. பிபி டைனமிக்னா என்னென்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர். பிபி டைனமிக்னா அது ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டருங்க. ஸோ அது ட்ரேடிங் வியூவில் நீங்கள் பிபி டைனமிக்னு நீங்கள் போட்டிங்கனாலே வரும். அது ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் டெய்லி பாருங்கள். ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ காலையில் 9:15 வந்துடும். ஸோ அது ப்ரீச் பண்ணுற டைமில் மார்க்கெட் பெருசாக மேலே போகும், இல்லைனா கீழே உடையிற டைமில் மார்க்கெட் பெருசாக கீழே போகும். ஸோ ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டில் ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. அப்போ இங்கே 250 பாயிண்ட் 234 பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த் கான்ட்ராக்டோடைய ப்ரீமியம் பேங்க் நிஃப்டிக்கு. பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சது. இப்போ நான் எடுத்துக்க டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த்துக்கு அப்படின்றதுனால. ஸோ மற்றதெல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது நண்பா. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படின்றதுனால அது ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஒரு பெரிய க்ளூ இல்லை. பட் நான் கொஞ்சம் டவுன் சைடில் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு அதே தான் ஹோல்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணாலே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகும் அப்படின்றது நான் சொல்லுவேங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நான் சொல்கிறேன், ஒன்று மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கணும், இல்லை கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அப்படி கன்சாலிடேட் நாளைக்கும் ஆச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஒரு ராக்கெட் கண்டிப்பாக உண்டு அப் சைடில். அண்ட் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை நெகட்டிவ்லேருந்து ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு. நல்ல ஒரு சைன் இது ஆக்சுவலாக. ஸோ அதனாலே என்னமோ தெரியல, இப்போ நம்ம எக்ஸிட் நிஃப்டி கிட்டத்தட்ட 70 பாயிண்டே வந்துருச்சு. ஓகேங்களா? 70 பாயிண்ட் அட்வான்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் கேஷ் போட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் சைடில் இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா உடனே 1 மணி நேரம் தான் மார்க்கெட்டை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக நாளை உங்கள் ட்ரேடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.